ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ. ரெண்டு வெல் பேலன்ஸ்ட் வெல் ஆயில்டு அண்ட் ரெண்டு சைடு பிரில்லியன்ட் கேம். டிசி வர்சஸ் எம்ஐ அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில 3:30 PM நடக்க போகுது. டபுள் ஹெடர்ல முதல் கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். இனிஷியல் தாட்ஸ், பிக் கேம் ஆன் கார்ட்ஸ். ரெண்டு டீமுமே இனிஷியலாவே ஒரு பெரிய டீமா எதிர்கொள்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க? கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? மெயினா என்ன பிளேயிங் லெவன் யூஸ் பண்ண போறாங்க? கண்டிஷன்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி அது ஒரு நேஷனல் ஹைவே 4+47. அதே மாதிரி இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ஆங்கிள் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கட்டடப்பா மாதிரி இருக்கும் கிரவுண்டு. ஓகே, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் கிரவுண்டு. ஒரு மாதிரி ரெக்டாங்கிளாவும் இருக்காது, ஸ்கொயராகவும் இருக்காது, கண்ணாப்பண்ணான்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது கரெக்டான ஆங்கிள், பர்டிகுலரா ஆஃப் சைடில் உங்களுக்கு அந்த கவர் பண்ற மாதிரி பவுண்டரிஸ்ல லாங் ஆஃப் ஸ்வீப்பர் கவர்ஸ் வைக்க தெரியலன்னா பவுண்டரி தெரிச்சு ஓடிட்டே இருக்கும். ரன்னை நிறுத்தவே முடியாது இங்க உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, 2024 ஐபிஎல்ல 235 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரு, 211 பேட்டிங் செகண்ட். 2024ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ஒண்ணுமே ஜெயிக்கல. ஓகே, 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் டை ஒரு மேட்ச் ஆச்சு. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் சேஸ் பண்ண முடியாம. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 203, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 191. 3 மணி மேட்ச், win the toss and bat first. That is an absolute bottom line. பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 10.08, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.92. அதாவது there are certain places where you will say, இந்த ஒரு சில சமயம் பாஸ் பவுலர்ஸுக்கு இந்த ஃபேஸ்ல எக்கானமி, ஸ்பின்னர்ஸோட இந்த ஃபேஸ்ல எக்கானமி வின் ஃபேக்டர்ல கொண்டு வருவேன். இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல உங்களுக்கு அப்படிங்கும் போது 3:30 மணி மேட்ச் டியூ வராது. Then you also have an option to change the ball after 10 overs in the second innings by the fielding captain. போது 3:30 கேமுங்கும் போது இன்னும் நிறைய கேட்பீங்க. ஒரு மும்பை பெங்களூர்ல ட்ரெடிஷ்னலா 6 ஓவர்ல அலையும் பால், டெல்லியில பாலும் அலையாது, வந்த உடனே கல்ட்டு தான் உங்களுக்கு. அப்படிங்கும் போது ட்ரை அண்ட் புட் த ரன்ஸ் ஆன் த போர்ட். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி சன்ரைசர்ஸ் டிட் when they were asked to bat first with less pressure. திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ வந்துட்டு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு 210 இங்க. ஓகே, அந்த 210 நீங்க கரெக்டா நீங்க அடிச்சீங்கன்னா கூட ஆல்வேஸ் சேசிங் 200+ இஸ் ஆல்வேஸ் ஹெர்குலின் டாஸ்க் இன் T20. ஒரு போலர் 4 ஓவர்ல 29 போட்டான்னா அப்படியே மாறிடும் மேட்ச். எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் சரி, தட் இஸ் ஹவ் த ட்ரெண்ட் ஆஃப் T20 கேம் ஹஸ் பீன் அன் ஹை ஸ்கோரிங் வென்யூ. இப்போ இங்க பாருங்க, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் நிறைய எல்லாம் கிடையாது, 278 for 3. ஓகே, SRH vs KKR. இதே செகண்ட் இன்னிங்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 205 for no loss, Gujarat Titans vs Delhi Capitals. And the highest chase in the last year's IPL is also 205 for no loss in 19 overs by GT vs DC, comparing the highest score by the first innings, which is 278 for 3. அப்படிங்கும் போது இங்க உங்களுக்கு 210 இஸ் பின்னிங் வரும். சொல்ற 278 நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா உருட்டுதான் சரித்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே கல்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா 60 ரன் நான் சொல்றேன்னா அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் போனஸ். ஒரே ஒரு ஃபேஸ் தான் பார்த்தாடணும், 7 to 10. தட் இஸ் வென் யூ ஆர் ஸ்விட்சிங் ஃப்ரம் பவர் பிளே கல்ட் மோடு டு ஃபேஸ் வேர் தி 5 ஃபீல்டர்ஸ் அவுட் சைடு போது அந்த 7 to 10 மட்டும். இப்போ என்ன சொல்றேன், கல்ட் இல்லைன்னாலும் என்ன, 4 ஓவர்ல 34 கேட்கறேன். தட்ஸ் க்ளோஸ் டு 8.5, 9 and over. இப்போ பிளாக் பண்ண சொல்ல, இப்போ 10 ஓவர்ல உங்களுக்கு 60 for 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த இதுல ஒரு 35 ரன் வந்து 10 ஓவர்ல 95 வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு 50லேருந்து 55, கடைசி 5 ஓவர்ல 65 ரன் நிறுத்தவே முடியாது. இந்த டேக்ஸ் டு 210. நான் சொல்ற மாதிரி இந்த விக்கெட்ஸ் நீங்க வந்துட்டு இன்னும் ஒரு விக்கெட் நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்லையும் கூட வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 ரன் கூட வரும். 220 அடிச்சுட்டு we are short by 20 runs சொல்லாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க, ஐ திங்க் திஸ் 240 பிச் அப்படின்னு. 240 பிச்சுன்னா அதுக்கப்புறம் 240 சேஸ் பண்ணா 260 அடிச்சுக்கணும்பாங்க.
ஸோ 210ங்கிறது தான் உங்களுக்கு அந்த எய்வு. அதுக்கு மேல அடிக்க முடியலன்னா பரவாயில்ல உங்களுக்கு. திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி யூ ஹாவ் டு கோ. இப்போ மும்பையோட பிளேயிங் லெவல் நான் சொல்றேன் விக்கி, அது நீங்க வந்துட்டு மாற்று கருத்து இருக்கான்னு சொல்லுங்க. ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் ஆர் வில் ஜாக்ஸ், நமன் திர். கெட்ட பையன் சார், இந்த காளி வந்துட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. காளி வந்துட்டா he will replace அல்லா கசன் ஃபார். வந்துட்டாரா தெரியல. லார்துல் தாக்கூர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, their impact sub is based on the condition. அங்க வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் ஆடணும்னு சொன்னேன் நானு. பர்டிகுலரா இப்ப சாண்ட்னர் இல்ல. இட் ஹாஸ் டு பி ஈதர் மயாங்க் மார்க்கண்டே ஆர் அஸ்வினி குமார். ஏன்னா அஸ்வினி குமாரை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து ஆல் பேஸ் பவுலரு. they can also they might see the option of தீபக் சஹர், ஒன் ஆஃப் த பவுலர் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கேள்வி உங்களுக்கு இதே தான். ஐ திங்க் வில் ஜாக்ஸ் ஆஃப் arrived, I'm not sure. வில் ஜாக்ஸ் வந்தா வில் ஜாக்ஸ் நீங்க ஷெர்பேன் ரதர்ஃபர்டுக்கு பதிலா ஆடுவீங்களா? சாண்ட்னர் வந்துட்டா தட் இஸ் கோயிங் டு பி a straight swap. இல்ல பீடாக், நான் வின்னிங் காம்பினேஷனை மாத்த மாட்டேன். ஸ்டிக் ஆன் டு திஸ்ன்றீங்களா? நீங்க படிக்கும் போதே என்னடா இவன் இது மாதிரி ஏதோ கண்ண மூடி இருக்கான்னு நினைச்சீங்களா? இந்த டீமுக்கு கண்ண மூடின்னு யாரு பேரை 11ல எழுதினாலும் அவங்களுக்கு பொருந்தும். பட் அகைன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஐ வில் பிளே ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் பீடாக். ஏன் சொல்றேன்னா, ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் பிரிங்ஸ் யூ தட் லெஃப்ட் ஹேண்டர் ஃபயர் பவர் அட் த மிடில். ஸோ அது வந்து நாட் வெரி குட் டீம்ஸ் ஹேவ். அண்ட் இந்த டீம்லயும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, டிசிலயும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, மில்லர் இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், சி வில் ஜாக்ஸை பத்தி நோ இஷ்யூஸ், சூப்பரான பிளேயர், போலிங்கும் போடுவார், பேட்டிங் ஆடுவார். பட் இந்த டிசி டீமுக்கு, இந்த எம்ஐ டீமுக்கு போலிங் தேவையா? தேவை இல்லை. அதனால மட்டுமே ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் அவரை வந்து பயங்கரமா மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த வின்னிங் காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க. இந்த கேம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. கெட்ட பையன் காலி அல்லா கசஃபரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கேமும். அண்ட் அகெயின் தீபக் சேர் யூஸ் பண்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான் பீடாக். என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி காம்பினேஷன் தான் வச்சுப்பாங்க. மயங்க் மார்க்கண்டே வில் பி தேர் இம்பாக்ட் சப். ஸோ அதுல எந்த சேஞ்சும் இருக்காது. லாஸ்ட் கேமும் டீசெண்டா போட்டாரு. அஃப்கோர்ஸ் ஹி வென்ட் ஃபார் சம் ரன்ஸ், பட் they will stick on to something because மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் they would like to, மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட், they would like to make very very minimum change as much as possible. நிறைய கேம்ஸ் வந்து இதே பிளேயிங் லெவல்ல ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. அந்த பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ கண்டிப்பா ஆடுவ மச்சி. ஒரு நம்ம வந்து ஒரு 8 மேட்ச் ஆடுறோம்னா அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல 7 மேட்ச் தோக்குற அளவுக்கு இருந்தா மட்டும் தான் நாங்க டீமை மாத்துவோம். இல்ல நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் 4 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் தோத்தா கூட இந்த 11 பர்சிஸ்ட் பண்ணி ஆடுவோன்றதுதான் அவங்களோட காம்பினேஷனா இருக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் லெவலை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. கெட்ட பையன் காலி தான், கெட்ட பையன் காலி ஸ்ட்ரைட்டா ஆட போறாரு. இல்லனா அல்லா கசஃபர். என்ன பொறுத்த வரைக்கும் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் வில் கண்டினியூ நான் நினைக்கிறேன். அடுத்த டீமுக்கு போயிடலாம். அந்த டீமோட பிளேயிங் லெவன் பர்ஃபெக்டா சொன்னீங்க. தட் இஸ் த ரெஸ்பெக்ட் ஐ காட் ஃபார் யுவர் கிரிக்கெட் நாலேஜ். தட் இஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ. நானும் ஷெர்ஃபேன் ஃபர்ஸ்ட் ஷெர்ஃபேன் ஸ்லாஷ் வில் ஜாக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஜாக்ஸ் போலிங் போடுவாரே நீங்க யோசிச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அந்த ஒரு இதுல உங்களுக்கு அங்க வந்துட்டு பேங்க் யாரு, அக்ஷர் பட்டேலுங்கும் போது உங்களுக்கு யூ நீட் சம்மன் லைக் ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் டு பி தேர். ஐ ஆல்சோ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் காலி வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. அதனால ஐ டோன்ட் see them making a change. அதே மாதிரி ஐ ஆல்சோ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. தே வில் கோ வித் மயங்க் மார்க்கண்டே. பட் ஐவ் கிவன் ஆப்ஷன்ஸ். இங்க இவங்க எப்படி போவாங்கன்னா, போன தடவை இவங்களோட பிளேயிங் லெவனை கரெக்டா கிராக் பண்ணோம். பட் ஐ தாட் இட் இஸ் கோயிங் டு பி ஆகிப் நபி will be in. பட் பதானி has really ticked everything correct. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் வில் பி கேஎல் ராகுல், 11 நிசாங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, கிறிஸ்டன் ஸ்டப், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், டி நட்ராஜன், லுங்கி எங்கிடி. அண்ட் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் முகேஷ் குமார் ஆர் அசுதோஷ் சர்மா based on the needs what they have. ஒருவேளை தேவைப்பட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப முகேஷ் குமாரை வந்துட்டு நான் இம்பாக்ட் சப்ல போடுறேன். they got லுங்கி எங்கடி, they got நட்ராஜன், they got அக்ஷர் பட்டேல், they got விப்ராஜ் நிகம், they got குல்தீப். அப்படிங்கும் போது உங்களுக்கு அவங்க எப்படி யோசிப்பாங்க? ஓகே, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும், இந்த மாதிரி ஒருவேளை தேவை, ஒருவேளை அசுதோஷ் சர்மா தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கோயிங் டு பி முகேஷ் குமார் ஒன்லி. ஏன்னா ரிஸ்வியும் அசுதோஷ் சர்மாவும் ஆட முடியாது. தே வில் ஷூர்லி கோ வித் முகேஷ் குமார். ஸோ இப்போ உங்களுக்கு இங்க வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப சிம்பிள். இப்போ 11 ஓவர்ல 2 விக்கெட் தான் உங்களுக்கு விழுந்தது. 6 லெஸ்ன்னா எவ்வளவு ரன் நீங்க அடிச்சாலும் 12 to 20 will double the score in Delhi.
டபுள் த ஸ்கோர் இன் டெல்லி. ஸோ த 5, 6, 7, 8 அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த 4ல இருந்தே போவோம். நம்பர் 3 திலக் வர்மா ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷர்பேன் ரதர்ஃபர்ட், நமன் திர், காளி இருந்தா காளி, லாடும் பேட்டிங் ஆடுவாரு. ஓகே, இப்போ இங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இங்க 4ல இருந்து போறோம். சமீர் ரிஸ்வி போன மேட்ச் பொறுமையா ஆடினாரு. இஸ் காட் கியர்ஸ், பெரிய 6 அடிப்பாரு. கிறிஸ்டன் செப்ஸை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஃபார்ம் ஆஃப் இஸ் லைவ். டேவிட் மில்லரு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. அக்ஷர் பட்டேல் பாப்புவும் நொறுக்குவாரு, விப்ராஜ் நிகமும் நொறுக்குவாரு. சோ அப்படிங்கும் போது இங்க உங்களுக்கு வந்து பெருசா இந்த எட்ஜ் அங்க கொஞ்சம் பெரிய பேர் இருக்கே ஒழிய, உங்களுக்கு சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, செட்பேன்றத கொஞ்சம் பெரிய பேரு. பட் அதுல நான் எட்ஜ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா போலிங் பவர் பிளே. அதாவது பவர் பிளேல எந்த டீம் 6 ஓவர்ல which they are going to pin down the batsman, that is going to be the biggest thing அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் is not that same Trent Bolt. That is a bottom line, I'm telling you. Shardul Thakur is not someone who's going to control the flow of runs, but it's a certified wicket taker. ஒருவேளை காளி இல்லைன்னா இந்த சின்ன பையன் கசன்ஃபார் கேனி ரைஸ் ஆன ஒரு ஓவர் தான் பும்ரா கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த வைட்டல் பேஸ். இங்க பாத்தீங்கன்னா லுங்கி எங்கிடி இஸ் ஜஸ்ட் நீங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க பர்பிள் கேப் வர சான்ஸ் இருக்குன்னு. he didn't disappoint you by picking up 3 wickets. பவர் பிளேலயும் அவர் நல்லா போடுறாரு. நான் சொல்றேன் திருப்பி, முகேஷ் குமார் அண்டர் ரேட்டட் போலர், பியூட்டிஃபுல்லா போடுறாரு முகேஷ் குமார். அதே மாதிரி உங்களுக்கு இல்ல இப்ப இந்த வின் ஃபேக்டர் பத்தி சொல்றோம். நட்ராஜன் கேன் ஆல்சோ போல் இன் பவர் பிளே. பாப்பு வந்து ஒரு பேங்க் பவர் பிளேல தேவைப்பட்டா விப்ராஜ் நிகமும் போடுறாரு அப்படின்றதுனால இந்த பவர் பிளேல இங்க பெரிய பேர் இருந்தாலும் ஓடக்கூடிய குதிரைகள் இங்க இருக்குன்றதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் will go with the edge of 52-48. இப்ப நீங்க சொல்லுங்க. எஸ், ரொம்ப டாக்டிக்கலா உள்ள இறங்கிட்டீங்க. அதனால வந்து என்னால நீங்க சொல்றத ஆமான்னு ஒத்துக்க முடியல, இல்லன்னு மறுக்க முடியல. சோ அதுதான் நான் அந்த ஒரு தத்தளிப்புல இருக்கேன். ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஃபேர்லி எப்படி சொல்ற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன் சொல்றேன்னா, இஃப் யூ வாண்ட் டு டேக் ஆன் மும்பை, யூ ஹேவ் டு டேக் தம் ஆன் இன் பவர் பிளே. Because you have to make sure that Bumrah bowls 2 overs in the power play so that you can maximize the overs behind. பின்னாடி வரும்போது நீங்க அதை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். அவருக்கு 2 ஓவர் தான் இருக்கும். அப்போ எப்படி மிடில் ஒரு ஓவர் போடுவார். நீங்க நல்லா விளையாடுனீங்க, இந்த மிடில் ஆர்டருக்கு 100% மிடில் ஒரு ஓவர் போடுவார். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், சமீர் ரிஸ்வி விட்டுருவோம். இந்த 3 பேருக்கு 100% பும்ரா ஒரு ஓவர் மிடில் போட மாட்டாரா? 100% போடுவார். அதுக்கப்புறம் இவங்கள 2 பேர்ல யாராவது ஒருத்தர், 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட டெத்ல ஒரு 2 ஓவர் போட்டாகணும். சோ இவங்க வந்து if they can find a way to maximize this power play against Mumbai, I think Delhi will have the edge. நான் ஃபீல் பண்றேன். நீங்க சொன்ன பவர் பிளே bowling வந்து பிரில்லியண்டா இருக்கு பீடாக். இன்ஃபேக்ட் நீங்க சொன்னதுதான் அக்ரி பண்றேன் நானும். ஏன்னா லுங்கியும் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஐ டோன்ட் திங்க் நாட் மோர் தென் 1 ஓவர் ஃபார் நட்டு. மேபி முகேஷ் ஆனாங்கன்னா 2 ஓவர் முகேஷ் போட்டுருவாரு, 1 ஓவர் பாபு போட்டுருவாரு, 1 ஓவர் அவர் போட்டுருவாரு, லுங்கி போட்டுருவாரு. லுங்கி நல்லா போட்டா இன்னொரு ஓவர் கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால 1 ஓவர் பின்னாடி வச்சுக்கலாம், இல்ல 2 ஓவர் பின்னாடி வச்சுக்கலாம். மிடில் நட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. 7th ஓவர்ல இருந்து வந்துருவாரு. 7, 10, 11, 12 எல்லாம் போட்டுருவாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து குல்தீப் இருக்காரு, உங்களுக்கு விப்ராஜ் நிகம் தேவைப்பட்டா இருக்காரு. ஸோ அதனால போலிங் லுக்ஸ் வெரி வெரி, அதான் திருப்பி அதான் சொல்றேன், வெல் ஆயில்டு யூனிட். இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அல்லாஹ் கசம்ஃபர் ரைஸ் அப் பண்ணுவாரான்றதுதான் கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி தெரியுமா தெரியாது, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பிரில்லியண்டா இருக்கு பீடா. எட்ஜ் யாரு கொடுக்க போறீங்க இந்த மேட்சுக்கு? எட்ஜ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுத்துட்டேன். 52-48 in place of Delhi 52-48 சொல்லிட்டீங்களா? நீங்க கொஸ்டின் கேட்ட உடனே கொஸ்டினே யோசிச்சிருந்தேனா. சோ 52-48 எட்ஜ் கொடுத்துட்டீங்க. நான் கொடுக்க போறேன் எட்ஜ் மும்பைக்கு கொடுக்க போறேன். 55-45 மும்பைக்கு கொடுக்க போறேன். என்னதான் இருந்தாலும் மும்பை இஸ் அந்த டீம் வந்து பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆக்சுவலா. ஆன கிவன் டே அந்த மிடில் ஆர்டர் எட்ஜை வந்து நான் ஆக்சுவலா மும்பைக்கு கொடுப்பேன். ஏன் சொல்றேன்னா, ஒன்னு இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அக்ஷர் வந்து நம்பர் 6ல வராருன்னா எந்த விதமான இம்பாக்ட கிரியேட் பண்ண போறாருன்றதுதான் ஒரு கேள்வி. கண்டிப்பா நல்லா விளையாடுவார், அதை பத்தி எந்த டவுட்டும் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. பட் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் கிரியேட் பண்ற இம்பாக்டை இவர் கிரியேட் பண்ணுவாரா?
and lower down the order, Vipraj Nigama, Shardul Thakur Ana, I will pick Shardul Thakur any day because Shardul Thakur can change games with the bat. நம்ம பார்த்துருக்கோம், அவர் கேகேஆருக்கே கேமை சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால அந்த எட்ஜில் அந்த ஒரே ஒரு ஃபேக்டர்ல வந்து அந்த எட்ஜில் நான் 55-45 டு மும்பை கொடுக்குறேன். நீங்க டிசி கொடுத்துருக்கீங்க, நான் மும்பை கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ரெண்டு கேம் சேஞ்சர்ஸ் பிக் பண்ணியே ஆகணும். நீங்க ஒன் ஃப்ரம் ஈஸ்ட் டீம், நானும் ஒன் ஃப்ரம் ஈஸ்ட் டீம் பிக் பண்ண போறேன். வில் ஸ்டார்ட் வித் யோர்ஸ். இதாலே வளர்த்தக்கடா முட்டை வந்தானு நான் டெல்லின்றேன் மும்பைன்றீங்களா? சரி பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. அதான் சொல்றேனே, இட் இஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டு சே விச் டீம் இஸ் கோயிங் டு வின். அது ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க நீங்க. ஸோ நான் எப்படி இது பண்ணுவேன்னா, நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த டீம் ஒரு 5 டைம் சாம்பியன்ஸு ரெப்புடேஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த வின் ஃபேக்டர்ஸை யாருக்கு டிக் பண்றது? அந்த பேட்டிங் ரெண்டுமே டிக் பண்ணுவாங்க. அந்த போலிங்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வித் தெம் நாட் டிப்ளாயிங் மோர் ஆஃப் பும்ரா, ஷார்துல் டக்குல் கேன் ஸ்லைட்லி லீக். போல்ட் இன்னும் பழைய போல்ட்டா வரல. அவர் பழைய போல்ட்டா இருந்திருந்தாருன்னா நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன். காலி வருவாரா இல்லையான்னு தெரியல. இத்தனை கேள்விகள் இருக்கும்போது அந்த 6 ஓவர் டென்ட் இவங்க கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கேன். பட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் த எட்ஜ் வாட் யூ ஹவ் given, which most of the people in the comments will say you are going to get it right ன்னு பார்ப்போம். போன தடவை மிஸ் பண்ணிட்டாரு, கோல்டன் டெக்ல அவுட் ஆயிட்டாரு. இந்த தடவை எங்கால் 2 மேட்ச்ல எங்கால் அடிக்காம இருந்து சான்ஸே கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் கோட் டு பி கேஎல் ராகுல். இப்ப வந்து சூரியகுமார் யாதவ் இப்பதான் சொன்ன அந்த ஃபீல்டே செட் பண்ண முடியாது, ஆங்கிள் இது பண்ணுவோம். அந்த பக்கம் அவர் வந்துட்டாருன்னு லெக் சைடு மடக்கி மடக்கி ஸ்வீப் அடிப்பாரு. பர்டிகுலர்லி ஸ்கொயர் லெக்லயும் இதுலயும் உங்களுக்கு அவங்க 2 பிரிடாமினன்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. விப்ராஜ் கேன் ஆல்சோ போல்ன்றதுனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு போல் ஸ்பின் ஃபார் ஹிம் அண்ட் தே ஆர் அ ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக்ன்றதுனால மும்பை இந்தியன்ஸ் ஐ அம் பிக்கிங் சூரியகுமார் யாதவ். விக்கி ப்ளீஸ் இப்போ உங்களோட பிக்ஸை சொல்லுங்க. இந்த ஜென்ரலா சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. உங்க அம்மா கையில சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மா சமையல் டேஸ்டே அப்படியே உங்க அக்கா கிட்டயோ இல்ல தங்கச்சி கிட்டயோ வர்றதை வந்து நீங்க பாப்பீங்கல்ல. அதே மாதிரி நீங்க கொடுக்குற நீங்க திங்க் பண்றத வந்து நானுமே அதை உள்வாங்கி நானுமே அப்படி திங்க் பண்றேன். உங்களோட பிளேயர் வந்து எனக்கும் டேஸ்ட் வந்து எனக்கும் வருது. நானும் கேஎல் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் வித் கேஎல் ராகுல். ஏன் சொல்றேன்னா, பீயிங் நம்ம பேசின விஷயத்தோட எட்ஜை வந்து அவர் தான் அதை டிக் பண்ண முடியும். ஏன்னா கேஎல் ராகுல டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு பவர் பிளே போலிங் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா ட்ரெண்ட் போல்ட் ஒருத்தர் தான். பட் ஆனா ட்ரெண்ட் போல்ட்டா இல்ல அப்படின்றதுதான் ஒரு கேள்வின்றதுனால இந்த கேம் வந்து 100% விட மாட்டாரு. அண்ட் இன்னொரு ரெக்கார்ட் சொல்றேன், ஆல்வேஸ் கேஎல் ராகுல் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பிரிச்சு எடுப்பாரு. சும்மாலாம் இல்ல, பிரிச்சு எடுப்பாரு. வேற லெவல்ல ரெக்கார்ட். நீங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க, நம்பர்ஸ் தெரியல பட் நிறைய கேம்ஸ் பொழந்து கட்டியிருக்காரு அவரு. இதுக்கு ஆடினா இருக்கட்டும், கிங்ஸ் 11 ஆடின போதா இருக்கட்டும், டிசிக்கு ஆடின போதா இருக்கட்டும், பிரிச்சு எடுப்பார் மும்பை இந்தியன்ஸ்னா. ஸோ அதனால அந்த சைடு அந்த தலை வெயிட் தலை அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் பெரியப்பா வந்து சப்ளைம் டச்ல இருக்காரு. அண்ட் இவங்களோட பவர் பிளே போலிங்குமே பெரியப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேட்டா ரொம்ப டவுட்ஃபுல் தான். மேபி அக்சர் தான் ஒரு டென்ட் கிரியேட் பண்ணலாம் பெரியப்பாக்கு. 100% ரோஹித் சர்மாவும் ஒரு 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 பேங்கிங் ஸ்டார்ட் கொடுக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறாங்க. பெரியப்பா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க போறாரு, 60-70 நோ டைம்ல அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு அப்படியே ரிலாக்ஸா அப்படியே பேட் வச்சு போறாரு நான் நினைக்கிறேன். ஸோ கேஎல் ராகுல் ஃப்ரம் டிசி அண்ட் ரோஹித் சர்மா ஃப்ரம் எம்ஐ. எனக்கு பீடாவுக்கும் பிரில்லியண்டா கொடுத்துருக்காரு. சூரியகுமார் யாதவ் இந்த பக்கத்துல கொடுத்துருக்காரு. நாங்க 2 பேரும் டிசில இருந்து ஒரே ஆள் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். பிரில்லியன்ட் பீடாக், வெல் டன். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸ்டம்ப் பீடாக்கு போறதுக்கு முன்னாடி போன இதோட அப்டேட் பண்ணணும்ல, யார் அந்த டாப் 3 வந்திருக்காங்கன்றத அப்டேட் பண்ணணும்ல, அது என்னோட கடமை அல்லவா. அதனால வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ப்ரிவியூல வந்து டாப் 3 வந்தவர், டாப் 1 வந்து எனக்கு தெரிஞ்சு கிளிச்சுன்னு நினைக்கிறேன் பீடாக். இவரே வந்துட்டு இருக்காரு. சதீஷ் 1499 ஃபர்ஸ்ட் பிளேஸ், திருப்பி 15 பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்தது செகண்ட் பிளேஸ் வந்து சாய் பல்லவி டான்சர்ஸ் வராங்க, 12 பாயிண்ட்ஸ். தேர்ட் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு, சரவணன் 2T89 வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. இவங்க வந்து சதீஷ் அண்ட் சாய் பல்லவி டான்சர்ஸ் வந்து நல்ல டாப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் ஐ திங்க் லீடர் போர்ட்ல லீட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சதீஷ் நீங்க வந்து வேற லெவல்ல பண்றீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்த உடனே டக்குன்னு எங்கன்னு தேடி பார்த்து டக்குன்னு ஆன்சர் கொடுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நாங்க காக்க வைக்காம சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுறோம். பிரில்லியன்ட்லி வெல் டன். நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம் பீடாக். இன்னைக்கு ஒரு பிரில்லியன்ட் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். கோகுல் பிரசாத் கேட்டிருக்காரு. ஹாய் பீடாக் அண்ட் பிளாஸ்ட் ப்ரோ, பிக் ஃபேன் ஃப்ரம் ஆக்லாண்ட். சூப்பர். ஹவு லுங்கி இஸ் bowling the moving dip ball. He is doing that in both slower and bit faster ball. What's the physics behind? We know Bumrah ball comes in because of the torque produced in different angle. Here I can't identify
Any action difference? Please explain this. And as a part-time cricketer, I can play good against spin, in which without moving my legs much. If I learn to cut like Ishan and 11 நிஷாங்கா, will it be good enough? What change should I make ன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து லுங்கி பத்தி கேட்டிருக்காரு. அவர் அந்த டிப்பிங் ஸ்லோவர் பால் எப்படி போடுறாரு, என்ன வாட் இஸ் த பிசிக்ஸ் பிஹைண்ட் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் காலே நவுத்தாம வந்து இஷான் கிஷன் அண்ட் 10 நிஷாங்கா மாதிரி 11 நிஷாங்கா மாதிரி எப்படி கட்டடிக்குதுன்னு கேட்டிருக்காரு. எஸ் பிடா. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் பஞ்சாப் கிங்ஸோட இருந்தபோது வான்கடையில கேஎல் ராகுல் ஸ்கோர்ட் அன்பீட்டன் 100. ஓகே, ஐம் டேக்கிங் மை மெமரி பேக் டு 2019. அஸ்வின் as a கேப்டன், பொலார்டு வந்து கடைசியில் வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அதாவது இவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, ஃபாஸ்டர் டெலிவரி ஸ்லோவர் டெலிவரியில ரெண்டுமே டிப் எப்படி ஆகுது, ரிஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது எல்லா பவுலருக்கும் டிப்பு கிடைக்கும். டிப்புன்றது என்ன, the ball coming and hitting the pitch quicker than anticipated, that when you use your wrist, ஒன்னு ரிஸ்ட் ஸ்பின்னரா இருக்கட்டும், ஃபாஸ்ட் bowler வித் சீமா இருக்கட்டும், டிப்புன்றது when it becomes a different thing னா, when you are bowling the slower deliveries is where dip comes into the picture. வேற நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நிக்கலஸ் புரன் அவுட் ஆனார் போறங்க, சரக்குன்னு இறங்கிடுச்சு பால, ஆறுல நின்னு அப்படியே டபக்க நின்றுச்சு, அப்படியே ஏதோ ஒரு எந்த பொசிஷனுக்கு போறது தெரியாம போல்ட் ஆனாரு. அதை தான் சொல்றேன், ரெண்டு விதமான ஸ்லோயர் டெலிவரிஸ். predominantly when you use your palm, டாயின் ப்ரோ அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாரு. ஒரு சிலர் எப்படின்னா மோர் ஆர் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபிங்கர்ஸை பாலை நீங்க யூஸ் பண்ணும்போது இப்படி கீழே தள்ள முடியாது. ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணும்போது பினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஆனா பாமை வச்சு தள்ளினீங்கன்னா பினிஷிங் இப்படி வரும். பினிஷிங் இப்படி வரும்போது தான் பால் என்ன ஆகும், டப்புன்னு டிப் ஆயிடும். நார்மலா நீங்க இந்த ஹர்ஷல் பட்டேல்லாம் ஆஃப் கட்டர் போடுறாங்க, அவர் பாமை வச்சு தள்ள மாட்டாரு, அவர் ஃபிங்கர்ஸை வச்சு தள்ளுவாருங்கும் போது என்ன ஆகும், ஏர்ல கொஞ்சம் நிறைய இருக்கும் பால், ட்ரஜெக்டரி ஆஃப் த பால் வந்து இப்படி இருக்கும். ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா, பாமை வச்சு தள்ளிங்கன்னா ட்ரஜெக்டரியோட பால் இப்படி வரும். அதுதான் டிஃபரன்ஸ் இன் டெப்த் வேர் த பால் ஹிட்டிங் த பிட்ச் குவிக்லின்னு. இப்ப இன்னொன்னு இவர் சொல்லியிருக்காரு, அதாவது கட் ஷாட் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு. கட் ஷாட் முதல்ல நீங்க ஆடணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ராக் பேக். ஓகே, ராக் பேக்ன்றது இல்லைன்னா கட் ஷாட் நீங்க அப்ரைட்டா இருந்து கட் ஷாட்ல அடிக்கவே முடியாது. அது கட் ஷாட் கிடையாது, பேக் புட் கவர் டிரைவ்ஸ் ஆர் பேக் புட் இன்சைட் அவுட். அப்ரைட்டா இருந்தீங்கன்னா பாயிண்ட் மேலே நீங்க ரன்னே அடிக்க முடியாது. டெக்னிக்கலி நான் சொன்னப்புறம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்ரைட்டா இருந்தீங்கன்னா நீங்க அடிக்க போற இந்த ஸ்லைஸ் வீசுறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல தான் வரும். கட்டு வந்து ஸ்கொயர் ஆன் எய்தர் சைடு அடிக்கவே முடியாது. அதனால ராக் பேக் பண்ணீங்கன்னா தான் ஒன்லி வென் யுவர் நீஸ் ஆர் கோயிங் டவுன் தட் அலோஸ் யுவர் அப்பர் பாடி டு ராக் பேக் அண்ட் ஜெனரேட் பவர் அண்ட் தென் ட்ரை அண்ட் கட் அண்ட் ட்ரை அண்ட் பே த பிக்கப் போல. இப்போ இஷான் கிஷான்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா, ஏன் ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அந்த விக்கெட் நிறைய அடிக்கிறாருன்னா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் அப்படியே இருக்கும், கொஞ்சம் ஷோல்டர் இந்த மாதிரி ரெடியா, இந்த தலை கொஞ்சம் அப்படியே முன்னாடி டிப் ஆகி ரெடியா இருக்கும், டக்குன்னு பின்னாடி போயிட்டு அடிப்பாரு. அது கேரிஸ் தனதர் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். பேக் அண்ட் அக்ராஸ் ப்ரெஸ் இருக்கும், அழகா நியூட்ரல் பொசிஷன் இங்க இருப்பாரு, அப்படியே பின்னாடி போயிட்டு டப்புன்னு இப்படி அடிப்பாருங்கும் போது, the most important thing for you to have to access the areas point backward point to point னா உங்களுக்கு நீ ஃபிளெக்ஷன் இருக்கணும். நீ ஃபிளெக்ஷன் இருந்தாதான் வெயிட்டை வந்து அந்த பேக் ஃபுட் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ராக் பேக்ல அடிக்க முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரில்லாம் எப்படின்னா, முன்னாடி ஐடல் பால் ட்ரில்னு சொல்லுவேன் நான். அந்த ஐடல் பால் ட்ரில்ல முன்னாடி என்ன பண்ணுவோம், அப்படியே இப்படி டிராப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்க காலு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பிரஸ் வந்து 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 தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து அந்த ஃப்ரண்ட் பிரஸ் வந்த அந்த சுச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்த் ஸ்டெப்ல அப்படியே சும்மா அந்த சிந்தட்டிக் பால் வச்சு இப்படி அடிப்பேன். ஸோ அதை பேக் ஃபுட் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பவுன்ஸ் பேட் ஆன் டாப் ஆஃப் த பால், பால் ஆன் டாப் ஆஃப் த பேட்னா ஏர்ல போகும், பேட் ஆன் டாப் ஆஃப் த பால் இப்படி அடிச்சிங்கன்னா அணைச்சு பவுண்டரிஸ் நிறைய போகும். இந்த ட்ரில்ல ட்ரை பண்ணுங்க, இது வந்து ரொம்ப ஈஸி. கஷ்டமான ஷாட்ஸ் என்னன்னா ஸ்பின்னர்ஸை ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்கிறது தான், பேக் ஃபுட் அடிக்கிறது கிடையாது. லென்த்தை ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எங்க வேணாலும் ஸ்பின்னரை நீங்க அடிக்கலாம். ஏன்னா ஷார்ட்டா விழுற பால் பெருசா அன்லஸ் அது விக்கெட் புகுரியா இருந்தா திரும்பாது. ப்ளீஸ் ட்ரை திஸ், ஐ எம் ஷூர் தட் யூ வில் சக்சீட். Hope Vicky you are happy with the explanation what I have given on back foot shots and also on Lungi. Please give your final thoughts on this game. We can close off. என்டையர் ஐபிஎல்லே வந்து லுங்கியோட அந்த பாலுக்கு தான் வாட்ச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பேட்ஸ்மேனும். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியாது, பட் ஆனால் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி போடுறாரு, எங்க அவரை டேக் ஆன் பண்ணலாம் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிகாஸ் லுங்கி இஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்டார் bowler இன் திஸ் ஐபிஎல் 2026 நான் நினைக்கிறேன். எப்படி ஸ்டாருக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரோ கொல்கட்டா வின் பண்ணும்போது, இஃப் டிசி இஸ் கோயிங் டு வின் திஸ் எடிஷன்,
லுங்கிங்கிரி இஸ் கோயிங் டு பி த மேன். பட் என்னன்னா அவர் நிறைய மேட்ச் ஆடணும், அது மட்டும் தான் ஒரே ஒரு கேள்வி. ஸோ மற்றபடி வந்து பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பீடாக். இதுக்கு மேல வந்து நீங்க பேட்டிங் சொல்லி கொடுக்கறத பாக்குறது நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கும். பிரில்லியன்ட் கொஸ்டின் அகைன். சூப்பரான செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சீங்க. இந்த ஒரு பிக் கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ் என்ன? ஹூ இஸ் கோயிங் டு டேக் த 2 பாயிண்ட்ஸ்? 100% டிசியா எம்ஐயா? நீங்க வந்து டிசி சொல்லிட்டீங்க, பட் ஆனா யாருக்கு நிஜமாவே அந்த பிராக்டிக்கல் எட்ஜ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி போகுது கேம்? ஹவு க்ளோஸ் திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி? ஹை ஸ்கோரிங்கா எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா ஹை ஸ்கோரிங்கா தான் இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் த பேட்டிங் டீம் which is going to bat first really thinks of, oh, we lost the toss, it is score 250 260 யோசிச்சு அவங்க வேவை வந்து விட்டால் ஒழிய it is not going to be players where the bowlers are normally expected to dominate in small ground, shapeless ground, a beautiful batting pitch, பயங்கரமா பெட்டர் ஆயிட்டே போகும். லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டர் அப்படிங்கும் போது அன்லஸ் அதர்வைஸ் அந்த மாதிரி பேராசப்பட்டு 260 அடிக்கிறேன் இப்போ டெல்லியே பாக்குறாங்க. நீங்களே சொல்லி எனக்கே பயமா இருக்கு. நான் மும்பை டீமை படிக்கும் போது என்னன்னா அப்படி பேட்டிங்ல எனக்கு 250 அடிக்கலாம் அந்த மென்டாலிட்டியில பேஸ வின் பண்ணாம போனா there is a chance the team batting first might collapse, but winning the toss and batting first and putting any score more than 210 is definitely going to give an edge. இது யார் வேணா கரெக்டா போகலாம். It's going to be one of the most difficult picks to which team is going to win. நானும் தப்பா போகலாம், நீங்களும் தப்பா போனா, ஏன்னா both the teams have got the goods with both bat and ball அப்படின்றதுனால நான் அந்த full strength மும்பை டீம் இல்ல அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி I've given a edge to Delhi and I expect Delhi to continue their winning momentum because they're playing well. At the same time, Mumbai is someone they know how to win. ஜெயிக்க தெரிஞ்ச ஆளுங்க, ஜெயிக்க பிறந்த ஆளுங்க அவங்கன்னு பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் I've given edge to Delhi. அதர் டைம் அவர் வந்து மும்பை கொடுத்துருக்காரு, வந்ததே கிடையாது. பட் மோஸ்ட்லி அவர் தான் வந்துட்டு நிறைய அந்த அக்யூரசியை கரெக்டா இருக்கு. அந்த அக்யூரசி படி பார்த்தா மும்பை ஜெயிக்கணும். வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்ட் ரிவ்யூ ஆன் விச் டீம் has got the better out of the other team and still remain unbeaten in the competition with a very own 100% accurate blast fitness. Until then, thanks a lot and bye bye.